Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு 12 volt regulating supply எப்படி பண்ணனும் தான் பார்க்க போறோம். அப்ப நேரா வீடியோ போவோம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் ஆகுங்க. நேரா வீடியோ போவாங்க. Hi friends, நமக்கு இப்ப தேவைப்படுது வந்து ஒரு LM317 ஒரு IC. இது வந்து ஒரு 10k potentiometer னு சொல்வாங்க. இது வந்து 100 VF capacitor. அடுத்து வந்து 220 ohm resistor ஒன்னு. இவ்வளவு தான் நமக்கு தேவைப்படுது. முதல்ல இந்த ஐசி எடுத்து இந்த லெக் நான் வளைச்சி வச்ச மாதிரி வளைச்சி வச்சுருங்க. இப்போ நான் அதை எப்படி சால்ட்ரிங் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஐசியோட ஃபர்ஸ்ட் லெக் எடுத்து நம்ம அந்த 10k பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து கொடுக்குறோம் பாருங்கள். நான் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ அந்த வோல்ட்டு கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் லெக் குத்துறோம். அடுத்த வந்து நம்ம ரெசிஸ்டர் எடுத்து இந்தமாரி லெக்கை வளைச்சி வச்சுருங்க. அந்த ரெசிஸ்டர் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். அது பாருங்க, அந்த பொட்டன்ஷியோமீட்டர் நடுலெக்குக்கும் நம்ம ஐசியோட நடுலெக்குக்கும் கொடுத்துடும் சால்ட்ரிங் பண்ணுறோம். ஐசியோட நடுலெக்கு கொடுத்துடும், இந்த பொட்டன்ஷியோமீட்டர் நடுலெக்கு கொடுத்துடும். இப்போ வந்து அந்த பொட்டன்ஷியோமீட்டர் நடுலெக்கில் கொடுத்தது அந்த வளைச்சி நம்ம அந்த பாருங்க ஃபர்ஸ்ட் லெக் கொடுத்தா அந்த இதோட சால்ட்ரிங் பண்ணிடலாம். ரெண்டும் ஷார்ட்டில் இருக்கணும். ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம மிச்ச கம்பியை வந்து கட் பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் கரெக்டாக ஷார்ட் பண்ணுங்கள். சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் மீதி இருக்க அந்த கம்பியை கட் பண்ணிடலாம். அவ்வளோ நீட்டு கம்பி நமக்கு தேவை கிடையாது, அதை கட் பண்ணிடலாம். ரெசிஸ்டர் கம்பி கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த 100 mF கெப்பாசிட்டர் தான் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர் தான் எடுத்து அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது பாருங்கள். நான் வளைச்சி வச்ச மாரி அந்தமாரி கெப்பாசிட்டர் வளைச்சி வச்சு நம்ம ஐசியோட நடுலெக்கில் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் இது வரைக்கும் சால்ட்ரிங் பண்ணாத அந்த லெக்குக்கு கொடுத்துருவோம். அது பாருங்க, ஐசியோட நடுலெக்கில் கொடுத்துரும். ஒரு பாசிட்டிவ் எடுத்து ஐசியோட நடுலெக் கொடுத்துரும். கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் எடுத்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் கடைசி அந்த இது வரைக்கும் எதுவுமே பண்ணாத அந்த லெக்கில் கொடுத்துரும். இப்போ சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணிட்டான். அது பாருங்கள், கரெக்டாக பார்த்துங்க அதை நான் கொடுத்ததை. அந்த ரெண்டு ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் டச் ஆகக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேப் போட்டு வச்சுக்கலாம். அதை வெறும் கேப் விட்டேன். இந்தமாரி தான் இருக்கணும். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வயர் வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா இதை நம்ம பாசிட்டிவ் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். பாசிட்டிவ் இன்புட்டுக்கு வந்து மஞ்சள் கலர் வயர் கொடுத்துருக்கேன். அதை வந்து நெகட்டிவ் இன்புட்டுக்கு வந்து க்ரீன் கலர் வயர் கொடுத்துருக்கேன். இது வந்து நெகட்டிவும் அது வந்து பாசிட்டிவும் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்காக நெகட்டிவ் வயரு பாசிட்டிவ் வயர் வந்து ஐசியோட நடுலெக்கிலேருந்து எடுக்கணும். அது பாருங்க, ஐசி நடுலெக்கிலேருந்து எடுக்கிறோம். அந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் சால்ட்ரிங் பண்ண இடத்துலேருந்து நம்ம அவுட்புட்டோட பாசிட்டிவ் எடுத்துட்டோம். நெகட்டிவ் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே இடத்துல தான் வரும். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஒரே நெகட்டிவ் தான் வரும். அது பாருங்க, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஒரே நெகட்டிவ் தான். இது வந்து இன்புட் பாசிட்டிவ் எல்லோ கலர் வயரு, இது வந்து அவுட்புட் பாசிட்டிவ் ரெட் கலர் வயரு. அவுட்புட் வந்து 2 கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நேராக நம்ம அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதா பாருங்கள். இப்போ நான் வந்து இன்புட் வந்து ஒரு 12 volt கொடுத்துருக்கேன். அதில் வோல்ட் மீட்டரில் பாருங்கள் 11.9 volt வருது. அப்படின்னா 12 volt கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அவுட்புட் வந்து பார்ப்போம். அவுட்புட்டில் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். அவுட்புட் வந்து நம்மளுக்கு 1 volt வருது. இதை நம்ம 12 volt வரைக்கும் ரெகுலேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் இது 12 volt ரெகுலேட்டிங் சப்ளை வோல்டேஜ்னு சொல்கிறோம். அது பாருங்கள் 2.9 4.2 அதுமாரி எவ்வளோ வேணாலும் 12 volt வரைக்கும் ரெகுலேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ சரி, நேரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஆகுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு முடிச்சிருங்க. அப்போ பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள்.
அப்புறம் நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான அப்பதான் நம்ம போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்ப சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.